அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 11ஆம் வகுப்பு தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் தேர்வாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த சிறப்பு தமிழ் பகுதி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம இப்போது 2A ப்ரிலிம்ஸில் நம்ம பார்த்துருப்போங்க. அதிகபட்சமான கேள்விகள் சிறப்பு தமிழ்லேருந்து இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி அமைச்சிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே சிறப்பு தமிழில் நம்ம முழுமையாக படித்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா கிடையாது, ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சிருப்போங்க. ஸோ அதிலேருந்து இந்த முறை அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் ஒரு ஆஸ்பிரண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னு நினச்சி டிஎன்பிசி தன்னுடைய ஒவ்வொரு தேர்வுலேயும் தேர்வுடைய பேட்டர்னை கேள்விகளுடைய கடினத்தன்மையை மாற்றிக்கொண்டே வராங்க. நம்ம அதுக்கு தகுந்த வகையில் தயாராகாமல் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷனை நம்ம போட்டுருந்தோங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகவே முடியாது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் கவிதையல் தலைப்பில் முழுமையாக பார்த்துருப்பேங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கீழே தரப்பட்டுள்ளது, ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இந்த தலைப்பை பொறுத்தவரையும் நாட்டுப்புற பாடல்கள்னால் எப்படி இருந்தது, ஸோ அது எப்படி இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த நாட்டுப்புற பாடல்கள்லேயே தனிப்பாடல்கள், அடுத்து சித்தர் பாடல்கள் வரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நாட்டுப்புற பாடலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தின் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கலையையும் அவங்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கிற வகையில் இருக்கக்கூடியதாக நாட்டுப்புற பாடல்னு சொல்லலாம். குறிப்பாக சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடியே நாட்டுப்புற பாடல்கள். இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கான வேறு பெயர்கள், ஸோ எவ்வாறெல்லாம் அழைக்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக பேரை கூப்பிடுறாங்க. ஸோ வேறு பெயர்கள் என்னென்னா நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல் என்று பல்வேறு பெயர்களில் நாட்டுப்புற பாடல்களுக்கு இடம்பெற்றுள்ளன. இது மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல்கள் தாலாட்டு பாடலாக, தெம்மாங்கு பாடலாக, விளையாட்டு பாடலாக, கும்மி பாடலாக, ஒப்பாரி பாடலாக, தொழிற்பாடலாக, வழிபாட்டு பாடலாக பல்வேறு வடிவங்களில் எப்போவுமே ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அதே போல் நாட்டுப்புற பாடல்களின் பல்வேறு வடிவங்களில் குறிப்பாக வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மடி ஆட்டம் இவையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டுப்புற கலை வடிவங்களில் நாட்டுப்புற பாடல் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. அதில் ஒரு பாடல் வேகாத வெயிலுக்குள்ளே ஏ தில்லேலோ தில்லேலோ, விறகொடிக்கிற போகிற பெண்ணை ஏ தில்லேலோ தில்லேலோ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான் கஞ்சி கண்டு குடிக்கணுமே ஏ தில்லேலோ தில்லேலோ என்ற பாடலை இடம்பெற்றிருக்கும் புத்தகத்தில். அதே போல் தாயை இழந்த மகள் பாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடலை பார்க்கலாம். பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய், தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய், மார்மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைப்பழக்கி, தோல் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடைப்பழக்கி, நெய் ஊட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன், பால் ஊட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன், கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே, வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே, குடத்தோடே தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகம் தனியாதனை அப்படின்னு சொல்லிட்டு தாயை பிரிந்த ஒரு பிள்ளை பாடக்கூடிய ஒரு பாடல் தான் நாட்டுப்புற பாடலாக இடம்பெற்றிருக்கும். இதற்கிடையில் மேலும் அறிந்து கொள்ளும் பகுதியில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாகித்ய அகாடமி விருதை பொறுத்தவரை அப்டேட்டாக நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருப்போங்க. குறிப்பாக பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸு அது எப்போ கொடுக்கப்பட்டது, யாருக்கு தரப்பட்டதுன்றதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ 1968 வெள்ளைப்பறவை நூலுக்காக சீனிவாசராகவன் பெற்றிருப்பார். 1978 புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக வள்ளிக்கண்ணன் வாங்கியிருப்பார். 1982 மணிக்கொடி காலம் நூலுக்காக PS ராமையாவுக்கு தந்திருப்பாங்க. 1999 ஆலோபனை நூலுக்காக கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்துல் ரஹ்மான். 2002 ஒரு கிராமத்து நதி நூலுக்காக சிற்பி பாலசுப்ரமணியம் வாங்கியிருப்பார்.
2004 வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை தொகுப்பு கவிதை நூலுக்காக ஈரோடு தமிழன்பன் வாங்கினார். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா வாங்கினார். 2009 கையொப்பம் நூலுக்காக புவியரசு வாங்கியிருப்பார். 2017 காந்தால் நாட்கள் இன்குலாப் வாங்கியிருப்பார். இவை எல்லாமே சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுதி தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மிக முக்கிய ஒரு தனித்துவமான வரலாறு உடையதாக இருக்கும். இது பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த புலவர்களால் பாடப்பட்டதாக தனிப்பாடல்கள்னு சொல்லலாம். புலவர்கள் தம்முடைய உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கு உட்படாமல் தன்னுடைய விருப்பம் போல எழுதிய பாடல்கள் தான் தனிப்பாடல்கள் சொல்லலாம். இந்த தனிப்பாடலை பொறுத்தவரையும் பலவிதமான உணர்ச்சிகள், ஓசை விளையாட்டு, சொல் விளையாட்டு, விடுகதை என அத்தனை சுவைகளும் நயங்களும் இந்த தனிப்பாடலில் இடம்பெற்றிருக்கும். தனிப்பாடலில் சொல் விளையாட்டில் அழகிய சொக்கநாத புலவர் ஒரு பாடிய பாடல், அதாவது புதையல் என்ற ஒரு வார்த்தைக்கு எப்படியெல்லாம் கவிதை எழுதியிருப்பார்னு பாருங்கள். முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும், முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணேயாகும், பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம், பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம், சொற்பாக கடைத்தலசின் மிருகத்தீனி, தொடர் 2ஆம் எழுத்து மாதத்தில் 1ஆம், பொற்பார் தின் புயமுத்து சாமி மன்னா, புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே. அதாவது புதையல் என்ற சொல்லை வைத்து கொண்டு அந்த புதையல் என்ற வார்த்தையை நீக்கும்போது அல்லது சேர்க்கும்போது எத்தனை வகையான சொற்களை உருவாக்கலாம் அப்படின்றத அழகிய சொக்கநாதர் பாடியிருப்பார். குறிப்பாக புதையல் சொல்லின் முதல் பாதையை நீக்கிவிட்டால், அதாவது புதையல் என்றது நீக்கினா அல்லுன்னு வரும். அல் என்பது இருள் என்ற பொருளை குறிக்கும். அதே புதையலில் பூவை நீக்கிட்டால் தையல்னு வரும். தையல்னா பெண்ணை குறிக்கும். புதையலில் பிற்பாதையை நீக்கிவிட்டால் புதை என்னும் கட்டளையிடும் சொல்லா வரும். அதே போல் புதையலில் பிற்பாதி எழுத்துடன் முன்னெழுத்து பூ சேர்த்தால் புயல் வரும். ஸோ இது மேகத்தை குறிக்கும். மேகம் என்ற பொருளை தரக்கூடியது. புதையலை பார்த்தீங்கன்னா புல் என்னும் விலங்குகள் தின்னும் புல்லை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தை இடையில இருக்கிறத எடுத்துட்டா. அதே போல் புதையலில் தை என்பது தை மாதத்தில் 1ஆகும் என்பதை அழகிய சொக்கநாத புலவர் சொல் விளையாட்டில் தனிப்பாடலில் வச்சிருப்பார். அழகிய சொக்கநாத புலவரை பொறுத்தவரையும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், சிலேடை பாடுவதில் வல்லவர். இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25க்கும் மேற்பட்டவையாக இருக்குது. அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி. அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? முத்துசாமி. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்திருப்பார் அழகிய சொக்கநாதர். இவர் காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலையையும் அந்தாதி போன்றவற்றையும் பாடியிருப்பார். அழகிய சொக்கநாத புலவர் பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அந்தாதியை பாடியிருப்பார். அடுத்து தனிப்பாடலில் விடுகதை. இந்த பாடலை பொறுத்தவரையும் சுந்தர கவிராயர் பாடியிருப்பார். அதாவது 10 கால் 3 தலை, 10 கால் 3 தலை, பார்க்கும் கண் 6 முகம், இத்தரையில் 6 வாய், 2ஆம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி கூர்ந்தேன், பாரிடத்தில் கண்டே பகர். இந்த தனிப்பாடலில் பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர கவிராயர். என்ன இல்லைங்க, 2 காளையை பூட்டிட்டு ஒரு மனிதர் உழவக்கூடிய அந்த உழவு தொழிலை செய்யக்கூடிய ஒரு பாடல் தான் 10 கால். அதாவது இவ்வுலகில் 10 காலும் 3 தலையும் பார்க்கும் கண் 6ம் முகம் 6ம் வாய் 4ம் ஆகிய இத்தனையும் உடைய ஒன்றை ஓரிடத்திலே பார்த்தேன், அதன் மீது விருப்பம் கொண்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சுந்தர கவிராயர் பாடியிருப்பார். 2 காளையை ஏரில் பூட்டி ஓட்டக்கூடிய ஒரு நபருடைய பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பார். 2 காலையில் 4 கால் 8 கால் இருக்கும். அதே போல் 2 காலையில் கால் 8ம் ஓட்டு மனிதனுடைய கால் 2ம் ஆக 10 காலும். அதே போல் காளையின் தலை 2 தலை இருக்கும், மனிதனுடைய தலை ஒன்று சேர்ந்து 3 தலையை சொல்லியிருப்பார் பாடலா. 2 காளையின் கண்கள் 4ஓடு ஏர் ஓட்டக்கூடிய முகத்தில் இருக்கிற 2 கண்கள் 6 முகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு காளை மனிதன் முகங்களோடு கொழுமுகம் 3ம் சேர்ந்து முகமாறும் காளைகள் மனிதனின் ஆகியோருடைய 3 வாயோடு 4 வாய் 1ம் சேர்ந்து வாய் 4ஆவதும் பார்த்திங்கன்னா உழவு தொழிலின் மேன்மையை குறிப்பதாக இந்த இடத்துல சுந்தர கவிராயர் பாடியிருப்பார்.
ஸோ இது போல தான் வந்து தனிப்பாடல்களில் சொல் விளையாட்டு, அடுத்து பொருள் விளையாட்டெல்லாம் சேர்த்து பாடியிருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில். அடுத்து 7வது தலைப்பாக வந்து சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்களில் சித்துனா என்ன? சித்து என்பால் அறிவு என்று பொருள். சித்தர்னா அறிவுடையோர் என்று பொருள். சித்துனா என்ன? அறிவுன்னு சொல்லலாம். சித்தர்னா அறிவுடையோர் என்று பொருளை கொள்ளலாம். சித்தர் இலக்கியம் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ் ஆகியவற்றுக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தது. சித்தர் இலக்கியம் பார்த்தீங்கன்னா சடங்குகள், காலங்காலமாக பயன்படுத்தி நடைமுறையில் இருந்த சடங்கையோ, சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றுக்கு எதிரான தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருக்கும். அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் தான் சித்தர்கள். இவங்க சித்தர்களை பொறுத்தவரையும் உருவ வழிபாடுகளை எதிர்த்திருக்காங்க, சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்திருப்பாங்க, வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றலை பெற்றவங்க தான் சித்தர்கள். பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடையாகும். ஸோ அப்போது சித்தர்களின் கொடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சி தான் சித்தர்களின் கொடையாகும். தம் பாடல்களின் வழி சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதுமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனத்தையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் எனும் தத்துவத்தை தந்திருப்பாங்க. சித்தர்கள் மருத்துவத்தில் வந்து சித்த மருத்துவம் எனும் தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கும் மருந்துகளையும் கண்டறிஞ்சிருப்பாங்க. அதில் இங்கே 2 சித்தர்கள் நமக்கு சிறப்பு தமிழில் தந்திருப்பாங்க. ஒன்று இடைக்காட்டு சித்தரும் குதும்பை சித்தரும் தந்திருப்பாங்க. இடைக்காட்டு சித்தருடைய பாடலை பார்க்கலாம். கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே, பாலில் சுவை போலும் பழக்கத்தில் மது போலும், நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை, உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் வந்து பாடியிருப்பார். இவர் வந்து இடைக்காட்டு என்ற ஊரில் பிறந்ததால் இவர் இடைக்காட்டு சித்தர்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து போகர் என்ற சித்தரினுடைய சீடர் ஆவார். போகர் என்ற சித்தருடைய சீடர் ஆவார். இவர் எழுதிய நூல் வந்து இடைக்காடர் ஞானசூத்திரம் 70. இடைக்காட்டு சித்தர் எழுதிய நூல் வந்து இடைக்காடர் ஞானசூத்திரம் 70 என்ற நூல் எழுதியிருப்பார். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் வந்து பாடியிருப்பார். யார்? இடைக்காட்டு சித்தர். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது குதும்பை சித்தர். குறிப்பாக அவருடைய பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா குதும்பாய் குதும்பாய் என்ற ஒரு பாடலை வந்து முன்னிலைப்படுத்தி பாடியிருப்பார். மகனும் முன்னிலை வருதால் இவர் குதும்பை சித்தர்னு அழைக்கப்படுகிறார். இவர் பாடல்களில் சித்தர்களின் இயல்பை வந்து பேசியிருப்பார். வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதும்பாய் பட்டயம் ஏதுக்கடி, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞான ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதும்பாய் பட்டயம் ஏதுக்கடி, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதும்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி, முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்ஞானியை சத்தங்கள் ஏதுக்கடி குதும்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி குதும்பாய் என்று குதும்பாய் குதும்பாய்னு பாடியிருப்பார். இவர் குதும்பை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நாட்டுப்புற பாடல்கள், தனிப்பாடல்கள், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடலை பற்றி பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.